வணக்கம். நாங்கள் இந்த உலகத்திலே பிறந்து இரண்டு செயல்களை செய்கிறோம். ஒன்று நன்மை, மற்றொன்று தீமை. இதனையே மணிவாசகப் பெருமான் திருவாசகத்தில் அறம் பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டப்பட்டு நாங்கள் பிறக்கிறோம் என்று கூறுகிறார். நாங்கள் இந்த உலகிலே பிறவி எடுத்திருப்பது இறைவனை அடைவதற்காக. உம்மீது அன்பு கொண்ட இறைவன் நமக்கு அருள் புரிவதற்காக தாயாக வந்து அருள் புரிகின்ற காலங்களே இந்த நவராத்திரி காலமாகும். தாய் எளிமையானவள், இலகுவில் அணுக முடியும், எதையும் தாயிடம் கேட்டு லேசாக பெற்றுவிட முடியும் என்பதால் இறைவனை நாங்கள் எளிமையாகவாவது வணங்கி அடைய வேண்டும் என்பதற்காக இறைவன் தாய் வடிவில் வந்து எமக்கு அருள் புரிகின்ற காலமே நவராத்திரி காலம். இம்முறை நவராத்திரி 11 நாட்கள், 9 நாளும் நவராத்திரியும் 11ஆம் நாள் விஜயதசமியுமாக இம்முறை 11 நாட்கள் வருகிறது. நாங்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். ஏன் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும்? நமக்குள் தீய எண்ணங்கள் புகுந்து விடாமல் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அந்த தீய எண்ணங்களை தடுப்பதற்காக, நமக்குள் அது புகுந்து விடாமல் இருப்பதற்காக நமக்கு வீரம் வேண்டும். அந்த வீரம்தான் விழிப்புணர்வு. அடுத்ததாக அந்த விழிப்புணர்வு நமக்கு வந்துவிட்டால் நாம் அறவழியில் பொருளை பெற்று நாம் அனுபவித்தது, எமது தேவைக்கு அனுபவித்தது போக மிகுதியை ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்ய வேண்டும். அதற்கான சக்தியை கொடுக்கும்படி, அறவழியில் பொருளை தேட சக்தியை கொடுக்கும்படி லக்ஷ்மியாக இறைவனை வழிபடுகின்றோம். கல்வியை, சரஸ்வதியை கடைசியாக வைத்திருக்கிறார். கல்வி என்னும் போது நாங்கள் புத்தகங்களிலே படிக்கிற கல்வியை மட்டும் குறிப்பதல்ல. நம்மை நாமே ஆராய்ந்து அறிவதற்கான ஞானத்தை பெறுவதுதான் கல்வி. இந்த ஞானத்தை பெறுவது என்பது லேசான காரியம் அல்ல. இந்த ஞானத்தை பெறுவதற்காக 9 நாளும் நாங்கள் விரதம் இருந்து இறைவனை தாயாக வழிபட்டு கஷ்டப்பட்டு தான் இந்த ஞானத்தை நாங்கள் பெறலாம். நவராத்திரியை போல எளிமையானதும் அதிக வரங்கள் தரக்கூடியதுமான விரதம் வேறதும் இல்லை என்றுதான் கூற வேண்டும். நாங்கள் இந்த காலங்களிலே நவராத்திரியை வழிபடுவது ஒரு ஆன்மீக வழிபாட்டை மட்டும் குறிப்பதல்ல, இது ஒரு வாழ்க்கை முறையும் கூட. அதற்கு ஒரு சிறிய கதை கூறுகிறேன். ஒரு நாள் ஒரு பிச்சைக்காரன் ஒரு வீட்டின் முன்னால் வந்து நின்று பிச்சை கேட்கிறார். அப்போது அந்த வீட்டுக்கார அம்மா தன்னுடைய சின்ன மகளிடம் பொருளை கொடுத்து பிச்சைக்காரனுக்கு கொடுக்குமாறு அனுப்புகிறார். இதை பார்த்து கொண்டிருக்க பக்கத்து வீட்டுக்கார அம்மாவும் தன்னுடைய மகளிடம் பொருளை கொடுத்து அனுப்புகிறார் பிச்சைக்காரன். இப்படியே தொடர்ந்து நடந்து கொண்டிருந்து அவர்களுடைய காலம் முடிந்து அவர்கள் இறந்து விட்டார்கள். இப்போ அவர்கள் நீதிதேவனுக்கு முன்னாலே போய் நிற்கிறார்கள். அப்போ நீதிதேவன் சொல்றார், இந்த முதலாவது தானம் கொடுத்த அம்மா சொர்க்கத்துக்கு போவார் என்றும், அவரை பார்த்து தானம் கொடுத்த அம்மா நரகத்துக்கு போவார் என்றும் சொல்றார். அப்ப அந்த அம்மா கேட்கிறா, அவரை போல நானும் தானே தானம் செய்தேன், நான் ஏன் நரகத்துக்கு போக வேண்டும்? அப்போது அவர் சொல்றார், அந்த அம்மா முழு நிறைவோடு ஈடுபாட்டோடு மன மகிழ்ச்சியோடு தன்னுடைய மகளுக்கு தானம் செய்வதை பழக்கினார். ஆனால் நீங்கள், அந்த அம்மா தன்னுடைய கையால பொருளை அள்ளி போட்டு தானம் செய்ய பழக்கினார். ஆனால்
நீங்கள் நிறைய பொருள் போய்விடும் என்ற வஞ்சக எண்ணத்தை மனதில் வைத்துக்கொண்டு பிள்ளையின் கையாலே பொருளை அள்ளி போட்டீர்கள். அதனால் தான் மனநிறைவோட்ட நீங்கள் அதை செய்யவில்லை என்பதால் நீங்கள் நரகத்துக்கு போக வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்று சொன்னார். இதுதான் எங்களுடைய வாழ்க்கை முறை. அடுத்தவர்களை பார்த்து நாம் வாழக்கூடாது. நாம் எதை செய்தாலும் மன நிறைவோடு செய்தால், கடவுளை வணங்கினால், தாயாக வந்து நமக்கு அருள் புரிய காத்திருக்கின்ற சைவ சமயத்தின் முழுமுதல் கடவுளாகிய சிவனை வணங்கினால் நமக்கு கல்வி அறிவு பெருகும், கற்பனை திறன் வளரும், கலைத்திறன் வளரும், பொறுமை உண்டாகும், ஒற்றுமை மேலோங்கும். இவை அனைத்தும் எனக்கும் உங்களுக்கும் பின்னாலே நிற்கின்ற துவார பாலகர்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்று கூறி வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி.